வணக்கம் சென்டர் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜூன் 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு ஜூன் 10 கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரா ஜோசப் ஓன் த மாத்ருபூமி லிட்டரரி அவார்ட் 2024க்காக. இந்த மாத்ருபூமி அப்படின்னா என்னன்னா, கேரளால இருக்கிற ஒரு நம்ம தினத்தந்தி ஹிந்து பேப்பர் மாதிரி இது ஒரு நியூஸ் பேப்பர். இவங்க என்னன்னா லிட்டரரி அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சாரா ஜோசப் அவர்களுக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சாரா ஜோசப் மாத்ருபூமி இலக்கிய விருது 2011 மாத்ருபூமி லிட்டரரி அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. 2001 லீடிங் மலையாளம் டெய்லி மாத்ருபூமி இது 3 லட்சம் கொடுக்குறாங்க. அவார்ட்ஸ்க்கு வந்து ரெகக்னிஷன் ரைட்டர்ஸ் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மலையாளம் லிட்டரேச்சருக்கு கொடுக்குறாங்க மாத்ருபூமி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் இ கவர்னன்ஸ் ஜூரி அவார்டு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டு பஞ்சாயத்து வின்னு கோல்டு அவார்டு இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு 2025. எந்த இதுனா ரோஹிணி கிராம பஞ்சாயத்து ரோஹிணி. ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபுல்லி ட்ரைபல் வில்லேஜ் இந்த தூலே டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா. இவங்க இந்த இ கவர்னன்ஸ் இது பண்ணதுனால அச்சீவ்டு நேஷனல் ப்ரோமினன்ஸ் பை செக்யூரிங் கோல்டன் அவார்டு வாங்கியிருக்காங்க. இ கவர்னன்ஸ் அவார்டு நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு 2025 எந்த கிராமம் வாங்கியிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா சேர்ந்த ரோஹிணி கிராம பஞ்சாயத்து. இட் வாஸ் ரெகக்னைஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் சர்வீஸ் ரூரல் கவர்னன்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய மின் ஆளுமை விருது 2025 மாநில பஞ்சாயத்துக்கு. அதான் அந்த இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். இது என்ன அப்படின்னா, இவங்களை பார்த்தாலே தெரியுது, டேவிட் பெக்காம் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர். இவர் வந்து லண்டனோட கிங்கு. ஓகேங்களா. இவங்களுக்கு என்னன்னா, டேவிட் பெக்காம் வந்து நைட்வுட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சார்லஸ் III அவருக்கு அவர் பர்த்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த நைட்வுட் பட்டம் வந்து என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. மேடியா நைட் ஆர் யா டேம் இஸ் டு ரிசீவ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் இன் த யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்கிறாரு. யூஸ்வலி கிராண்டட் ஃபார் மேட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்ட் ஆஃப் யூஸ்வலி நேஷனல் லெவல். அவங்கவுங்க ஃபீல்டில் நேஷனல் லெவலில் யார் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நைட்வுட் அவார்டு யாருக்கு டேவிட் பெக்காம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1915 ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தாங்க. அதை 1919 அதை திருப்பி லண்டனுக்கே கொடுத்துட்டாரு. எதனாலன்னா, பஞ்சாப்ல நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்துடும். இதை பார்த்தாலே தெரியுதா, இவங்க வந்து தெலுங்கானாவோட சிஎம், இவர் ஹரியானாவோட கவர்னர். ஏன் இவரை போட்டிருக்கேன்னு பாருங்க. இவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், ஹரியானா கவர்னரு. என்ன அப்படின்னா, பீப்புள் ஸ்டோரி இஸ் மை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பந்தாரு தத்தாரையா அவர் தான் வந்து இந்த மக்களின் கதை என் சுயசரிதாங்கிற புக்கை எழுதியிருக்கிறாரு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பிளேயர் ஆஃப் த மந்த் இந்த வாட்டி ஜூன் மாசத்துக்கு பிளேயர் ஆஃப் மந்த் ஐசிசி வந்து வெளியிடுவாங்க. இந்த மாசம் யாருன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு நாட்டை சேர்ந்த முகமது வாசிம்ங்கிறவரு என்னன்னா இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஆல்ரவுண்டரான அந்த லேடி, அவங்களும் வந்து லேடிஸ்க்காக வாங்கியிருக்காங்க. அந்த மென்ஸுக்கு வாங்கின பேர் என்ன அப்படின்னா, சோலே ட்ரயான் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. உமன்ஸ் பிளேயர் வந்து அதான் சோலே ட்ரயான்ங்கிறது லேடிஸ் பேரு. அப்புறம் முகமது வசீம்ங்கிறவரு மென்னுக்கு உண்டான இது வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டே ஜூன் 10 என்னன்னா, இன்டர்நேஷனல் டயலாக் அமாங் சிவிலைசேஷன். ஓகேவா. இது என்ன அப்படின்னா, ஜூன் 10 இன்டர்நேஷனல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன். ஓகேங்களா. சைனா அண்டு கோ ஸ்பான்சர்டு ஓவர் 80 கண்ட்ரீஸ்க்கு இது பண்ணாங்க. ரெசல்யூஷன் எம்பசிஸ் ஆன் சிவிலைசேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டர் த கலெக்டிவ் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமன் கைண்ட். மனிதர்களை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறதா இந்த இதோடது. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்ல அலைகள் திட்டம். இந்த அலைகள் திட்டம் எப்படின்னா, தமிழக முதல்வர் 25 கோடி ரூபாய் மூலதன செலவுல ஃபிஷர் உமனுக்கு மானிய இதுல கொடுக்கறது தான். ஓகேங்களா. சிறு மற்றும் நுண்கடன் வழங்குற திட்டம் தான் இது. ஓகேவா. சிறு மற்றும் நுண்கடன் வழங்குற திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் இந்த மேலும் திருவொற்றியூர் புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் திறக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் மீன்பிடித்த துறைமுகம் ஆனது இந்தியாவில் சூறை மீன்களை பிடிக்க மட்டுமே பிரத்யேகமாக உள்ள முதல் மீன்பிடி துறைமுகம் அதுதான். அதுக்கப்புறம் தமிழக முதல்வருக்கு இந்த திட்டம் என்னன்னா, அலைகள் திட்டம்னா ஃபிஷர்மேனுக்கு லேடிஸ்களுக்கு கடன் வழங்குற திட்டம் தான் இந்த மீன் திட்டம். ஓகேங்களா. இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.